Hi guys, let's welcome back to Mech and Repair. நம்ம தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன புதுசாக இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜெனரேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, ஹோண்டா ஜென்ரேட்டு. அந்த ஜென்செட்டில் அந்த கயிறு இழுக்கிறது வந்து கட் ஆயிடுச்சு. ஸோ அந்த கட்டானது உள்ளக்க ஸ்ப்ரிங்கும் சேர்ந்து கட் ஆயிடுச்சு. அதை தான் எப்படி போட போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் வீடியோ பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்ப்ரிங்கை வந்து ஆல்ட்ரு பண்ணுங்க. ஸ்ப்ரிங்கை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா டென்சைல் ஃபோர்ஸை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து கம்ப்ரஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்ப்ரிங்கே வந்து போட முடியும். ஏன்னா ஸ்ப்ரிங் போடும்போது கேர்லெஸ்ஸாக போட்டுறாதீங்க, கண்ணில் அடிச்சு தான் அவ்வளோதான், லைஃபே போச்சு. அதனால் சேஃபாக ஹேண்டில் பண்ணணும். ஒரு ஸ்லாட் இருக்குங்க, அந்த ஸ்லாட்டுக்குள்ளே தான் இந்த ஸ்ப்ரிங்கை வந்து நாம் அப்படியே லைன் பை லைனாக லேயர் பை லேயராக அப்படியே கம்ப்ரஸ் பண்ணிட்டே வரணுங்க. ஒன்ஸ் விட்டுட்டிங்க அப்படின்னா அது பழைய பொசிஷனுக்கு போயிடும். ஏன்னா ஸ்ப்ரிங்கில் அதனால் கண்டிப்பாக டென்சைல் ஃபோர்ஸு அதிகமாக இருக்கும். கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் ஹேண்டில் பண்ணுது. ஓகேவா? நான் இப்போ அப்படி தாங்க கம்ப்ரஸ் பண்ணிட்டு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கம்ப்ரஸ் பண்ணி அப்படியே உள்ளே அதோட ஸ்லாட்டில் வந்து வச்சுட்டு இருக்கேங்க. ஏன் அப்படி இந்த ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒன்ஸ் வந்து கயிறு இழுத்துட்டோம் மறுபடியும் ரிட்டன் ஆகணுங்களே. ஸோ அந்த ரிட்டன் ஆகிறதுக்கு நமக்கு டென்சைல் ஃபோர்ஸ் வேணும். அதுக்கு நம்ம இங்கே தான் ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு கைடு வேல வந்து ஃபுல்லாக மடித்து வச்சுருப்பேங்க. இப்போ அதை தான் ஃபுல்லாக வந்து அதோட கைடு வேலை ஃபுல்லாக மடித்து வைக்கணும் எல்லா ஸ்ப்ரிங்கையுமே. ஆக்சுவலாக ஸ்ப்ரிங்கு ரொம்ப நேரம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், இருந்தாலும் பொறுத்துக்குங்க. ஏன்னா ஃபுல் ஸ்ப்ரிங்கு நம்ம வந்து உள்ள அதோட கைடு வேலை ஃபிக்ஸ் பண்ணி ஆகணுங்க. விட்டுட்டா போச்சு அவ்வளோதான், மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து பண்ணிட்டு இருக்கணும். இந்த மாதிரி சுருக்கு சிக்கு எல்லாமே இருக்கும். இந்த இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அதை அப்படியே பாருங்கள், பழைய பொசிஷன் கொடுத்தோம்னா அப்படியே விரிஞ்சிடுங்க ஸ்ப்ரிங்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து போடுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் கையை எடுக்காமல் அதே அப்படியே வச்சு அப்படியே அமுத்திடுவாங்க. எடுத்துகிட்டு அவ்வளோதாங்க, ஸ்ப்ரிங்கில் பழைய பொசிஷன் போயிடும். அப்புறம் அவ்வளோதான், ஏகன் ஃபஸ்ட்லேருந்து பண்ணுற மாதிரி ஆயிடும். இப்போ ஓவரால் முடிச்சாச்சுங்க. ஸ்ப்ரிங்கை அப்படியே அமுத்தி விட்டு பாருங்கள், மேலே தான் எலும்பு, நம்ம கையை ரிட்டன் பண்ணி தான் கொடுக்கும். இருந்தாலும் நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணிக்கங்க. மெதுவாக ஸ்லோவாக பண்ணுங்க. இப்போ கைடு வேலை ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த கைடு இது ஒரு எட்ஜ் வந்து நாம் அங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டேங்க. இப்போ இருக்கிற பிளாக் பிளேட்டில் இப்போ இன்னொரு எண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த எண்டு, இந்த பிளாக் எண்டு பார்த்தீங்கன்னா ஒரு எண்டில் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். இந்த இடத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இன்னும் இந்த எண்டு வந்து இன்னொரு அந்த கப்பில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஆக்சுவலாக இதை வந்து கயிறு சுற்றும் போது நீங்கள் லெஃப்ட்டு சுற்றிக்கிங்க. ஏன்னா ரைட்டு சுற்றினா நமக்கு ரிட்டன் ஆகும். அதனால் லெஃப்ட்டு. ஓகேவா? ஐ மீன் நீங்கள் கிளாக் வைஸில் சுற்றுற மாதிரி வரும். கிளாக் வைஸ் இல்லைங்க, ஆன்டி கிளாக் வைஸ், சாரி மாற்றி சொல்லிட்டேன். இப்போ சுற்றுனீங்கன்னா மட்டும்தான் நமக்கு கரெக்டாக அந்த கைடு வேலை ஃபிக்ஸ் ஆகணும். இப்போ எடுத்து வைக்கணுங்க, கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுதா என்ன அப்படிங்கிறது. கரெக்டாக அதோட இதில் போய் நமக்கு அந்த உள்ளக்க ஒரு ரிங்கு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரிங்கில் இந்த ஒரு ஸ்ப்ரிங்கோட ஒரு எண்டு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஃபிக்ஸ் ஆனால் மட்டும்தான் நமக்கு ரிட்டன் கிடைக்கும். விட்டிங்கன்னா கயிறு விட்டிங்கன்னா மறுபடியும் ரிட்டன் ஆகும், இழுத்துக்கும். அப்படி ஃபிக்ஸ் ஆகலை அப்படின்னா இழுக்கவே இழுக்காதுங்க, எந்த இதுவுமே பண்ணாது. ஓகேங்களா? கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் அதோட கேவிட்டியில் ஃபிக்ஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் வைக்கணுங்க. இப்போ பாருங்கள், ரிட்டன் ஆகுதா என்னன்னு செக் பண்ணலாம். ஓகே பாருங்கள், இப்போ ரிட்டன் ஆகுது. ஒரு சைடு ஸ்ப்ரிங்கு வந்து நம்ம இந்த பிளாக் பிளேட்டில் பிடிச்சிருக்குது, இன்னொரு சைடு வந்து அந்த ரெட் கலர் ஸ்டீல் பிளேட்டில் வந்து லாக் ஆகிருக்குது. லாக் ஆனால் மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரி ரிட்டன் ஆகுங்க. இழுத்து விட்டால் மறுபடியும் போகணும். அப்போ தான் அந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸில் தான் எல்லாமே ஆக்டிவேட் ஆகுது. ஸ்ப்ரிங்கை செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த இது கைடுவை போட்டு அதுக்கு ஒரு ஸ்லாட் பின்னை போட்டுக்கணுங்க. பின்னை போட்டு மேலே வந்து அதோட ஹப்பை போட்டுக்கலாம். ஹப்பை போடுறதுக்கு முன்னாடி நமக்கு வாஷர் வைக்கணுங்க. ஏன்னா இது வந்து அடிக்கடி இழுக்கிறதுனால நமக்கு அந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல் தேஞ்சிடும். அதனால் இரும்பு வாஷர் யூஸ் பண்ணி அதுக்கு மேலே ஒரு ஸ்ப்ரிங்கை வச்சுட்டு இந்த 2 ஸ்லாட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 ஸ்லாட்டும் அந்த கீழே பிளாக் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்லாட்டில் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகணும் அந்த ஸ்லாட்டில். ஓகேங்களா? இந்த மாதிரி தாங்க அந்த கேப் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம இது வந்து அந்த எங்கேஜ் பண்ணி நம்ம ஜென்செட்டு இன்ஜினை வந்து சுற்றி கொடுக்குங்க. அந்த வெளியில் இருக்குது பார்த்தீங்களா பின் மாதிரி, அந்த பின்னு தான் வந்து நமக்கு வெளியே வந்து நமக்கு ஜென்செட்டு பின் பண்ணி கொடுக்கும். எங்கேஜ் பண்ணி நமக்கு சுற்றி கொடுக்கும் இன்ஜினுவே. ஓகேங்களா? நாம் இழுக்கும்போது இப்போ பாருங்கள், செக் பண்ணும் எவ்வளோ இது இருக்குன்னு. இப்போ 10 mm 8 mm சாரிங்க 8 mm போல்ட்டு தான் போட்டிருப்பாங்க. நீங்கள் போட்டு டைட் பண்ணிக்கங்க, ஃபுல் டைட் வச்சுக்கோங்க. அப்புறம் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபுல் டைட் வச்சுக்கோங்க. இப்போ இழுக்கும்போது அந்த சைடில் ஒரு பின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பின்னு வெளியே வரும் பாருங்கள். அந்த பின்னு வெளியே வந்து உள்ளக்க இருக்கிற
அங்கே இருக்கிற ஃப்ளைவீலில் எங்கேஜ் ஆகி நமக்கு இன்ஜினை சுற்றி கொடுக்குங்க. இது தாங்க இங்கே ப்ராசஸ். அவ்வளோதான். எகைன் நான் கொஞ்சம் டைட் பண்ணிக்கிறேன், ஏன்னா அவ்வளோதாங்க, அவ்வளோதான். பாரு ரிட்டன் ஆகுது. ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். எனி டவுட் இஃப் யூ கால் மீ.